Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Seven Sense Trading. நம்ம அந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டு பை செல் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அந்த ரூல் என்ன சொல்லுதோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க, ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ ஹீரோ ஹிஸ்ட்ரி மட்டும் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ஷார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டு எதுவும் நடக்கலை. ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து முடிச்சிடலாம். எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு வந்து வந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்ம கீழே இருந்து வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ கீழே என்ன பண்ணியிருக்கான், இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இப்போ யூரோ ஹிஸ்ட்ரின்றது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் தான் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட்டை. ஓகேங்களா? ஸோ கீழே வந்து நமக்கு இந்த இடத்துல ஸ்வீப் வந்து பண்ணியிருக்கான். தெரியுதுங்களா? ஸோ இது வந்து ஸ்வீப் வந்து பண்ணியிருக்கான். ஸோ ஸ்வீப் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல கேரக்டர் ஷிஃப்ட் கொடுத்துட்டான். ஆனால் இது கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ ஹைன்றது இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஹை. இப்போது இந்த ஹையவே வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? சரி, இப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம்ன்றது பையில் இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா நமக்கு டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்காமல் மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஓகேங்களா? டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்காமல் மேலே போயிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த டிமாண்டை நோட் பண்ணுங்கள். அப்போது ஒருவேளை மார்க்கெட் கீழே வந்து டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு என்ன சினாரியோ இருக்குன்னா மார்க்கெட் டெய்லி டைம் ஃப்ரேமில் செல் வந்ததுக்கு சப்ளை பெண்டிங்கில் விட்டுருக்கான். ஓகேங்களா? சப்ளை பெண்டிங்கில் விட்டுருக்கான். 2 சப்ளை பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து எகைன் டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து மேலே போகணும். ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து கீழே வந்துட்டா எகைன் டெய்லி டைம் ஃப்ரேம் செல்லுக்கு வந்துடும். அப்போது இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து இங்கே மேலேருந்து சப்ளைலேருந்து கண்ட்ரோல் எடுத்து வந்தது பார்த்தீங்களா, அந்த சப்ளைலேருந்து கண்ட்ரோல் எடுத்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸோ அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேணாம். இப்போ இருக்கிற மூமெண்ட்டை மட்டும் பேசலாம். இப்போது மார்க்கெட் வந்து இங்கே சோச் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிடுச்சு. நமக்கு வந்து சோச் ஆயிடுச்சு. டெய்லி டைம் ஃப்ரேம் பைக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பாக இந்த 2 சப்ளைலேருந்து கண்ட்ரோல் எடுத்து செல்லுக்கு ஷிஃப்ட் ஆகும். இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இப்போது மார்க்கெட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் பைக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லிக்விடிட்டி ஹண்ட் பண்ண சப்ளை. ஸோ அங்கேருந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. மார்க்கெட்டை வந்து ஷார்ப்பாக வந்து ஒரு கீழே வந்திருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து செல் வந்து ஆகலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே சோச் வந்து நடந்திருக்கு. அந்த சோச் நடந்ததுக்கு இங்கே ஒரு டிமாண்ட் வந்து மார்க்கெட் விட்டுருக்கான். ஸோ இந்த டிமாண்டுன்றது இந்த ஃபுல் சைஸ் பாடி கேண்டலும் டிமாண்டாக வரும். ஸோ நீங்கள் டைரெக்டாக என்ட்ரி போனால் இந்த டிமாண்டில் பை வந்து பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் பார்த்தா நம்ம இந்த டிமாண்ட் வரைக்குமே எடுத்துகிட்டு இதில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா அப்படின்றத செக் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? ஓகே, இப்போது மார்க்கெட் வந்து சப்ளைக்கு போயிட்டான். சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் கண்ட்ரோல் எடுத்து கீழே வந்து இங்கே பை கண்ட்ரோல் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுக்கு மார்க்கெட் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் போவான். அப்போது நமக்கு இது ஃபுல்லாகவே மேனிப்புலேஷன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது ஃபுல்லாக மேனிப்புலேஷன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இது ப்ரீவியஸாக நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இங்கேருந்து இங்கே மார்க்கெட்டை கம்ப்ரஸ் பண்ணி கீழே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன ஒன்றுமே இல்லை, இந்த சப்ளையை கண்ட்ரோல் இந்த சப்ளைலேருந்து செல் ஆகும். ஓகேங்களா? டிமாண்ட் வேலிடாக இருக்குது. ஆமாம் தானே? டிமாண்ட் வேலிடாக இருக்குது. டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. அப்போது இந்த சப்ளைவை மார்க்கெட் என்ன பண்ணோம், யூஸ் பண்ணிக்கிட்டு கீழே வந்து இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேங்களா? இது ஒரு டைப்பு. இது ஒரு சினாரியோ நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த சப்ளையில் பவர் இல்லை அப்படின்னா நேராக ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த சப்ளைலேருந்து செல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
ஓகேங்களா? 2 விஷயம். ஒண்ணு இந்த சப்ளைலேருந்து கண்ட்ரோல் எடுத்து கீழ வரணும். இல்லன்னா மேல போயிட்டு இந்த சப்ளைல ஓவராலா கண்ட்ரோல் எடுத்து கீழ வரலாம். ஸோ நம்ம என்ன பண்றோம்? இந்த சப்ளைல இன்ட்ராடே பண்றோம். ஓகேங்களா? இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் இருக்கு. 4 ஹவர் போறோம். ஸோ 4 ஹவர்ல ரீஃபைன்மென்ட் எடுத்தாச்சு. இந்த ரீஃபைன்மென்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா இருக்கு. ஓகேங்களா? இது வந்து மிட்டிகேட் பண்ணுவானா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரலும் இங்க வந்து ஷார்ப்பா எடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் குடுப்பானா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மோஸ்ட்லி கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ நமக்கு 4 ஹவர்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் செல் ட்ரை பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, இங்க க்ளோஸ் பண்ணியிருக்கான். இங்க இந்த லோவ மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா, நம்ம செல்லுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிரலாம். 4 ஹவர்ல எங்க வரைக்கும் இந்த டிமாண்ட் வரைக்கும் தான் செல் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் செல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இங்க போயிட்டான். இந்த இடத்த மிட்டிகேட் பண்ணிட்டான். பாடி க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? மிட்டிகேட் பண்ணிட்டான் அப்படின்னா, நம்ம 15 மினிட்ஸில் போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணலாம். அப்படி உங்களுக்கு செல் வந்து பண்ணும்போது உங்களுக்கு 1:10 வந்து இந்த மாதிரி ஒரு டிமாண்டில் ஒரு லோவில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு 1:10 கிடைக்குதுன்னா எக்ஸிட் ஆயிருங்க. ஏன்னா மார்க்கெட் இந்த சப்ளைல ஃப்ளிப் ஆகவும் சான்ஸ் இருக்குது. சொல்லியிருந்தேன்ல. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஃப்ளிப் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டுக்கு பவர் இல்லைனா ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிமாண்டுக்கு பவர் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபோர்ஸாக வந்து கீழே இறங்கியிருக்கான். ஸோ இந்த டிமாண்டுக்கு பவர் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ நான் வந்து ஒரு மந்திரவாதிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டியாக எக்ஸிட் ஆகணுமோ எக்ஸிட் ஆயிடணும். இந்த இடத்துல இப்போ நீங்கள் செல் வந்து போடுறீங்கன்னா, நீங்கள் இது வரைக்குமே டார்கெட் வைக்கிறீங்கன்னா, நீங்கள் மஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பிரேக் ஈவன் பண்ணணும். பிரேக் ஈவன் பண்ண பழகணும். பிரேக் ஈவன் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் ட்ரேடு வந்து சேஃப். அப்படி மேலே எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கீழே போகும்னு நினச்சிட்டு இருப்போம். மார்க்கெட் மேலே போனாலும் நமக்கு 0 லாஸ் 0 ப்ராஃபிட் அந்த மாதிரியே எக்ஸிட் ஆயிடணும். நம்ம கேபிட்டலில் சேஃப் கொண்டு வந்துடணும். பிரேக் ஈவன் பண்ண பழகணும். ஓகேங்களா? ஸோ ஹீரோயிஸ்டில் நெக்ஸ்ட் மூமெண்ட் இந்த சப்ளைல கண்ட்ரோல் எடுத்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த டிமாண்டுக்கு வந்துட்டதுக்கப்புறமா இங்கேருந்து போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேணாம். நான் இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து நான் போட்டுறேன். ஓகேங்களா? இப்போ உங்கள் ஃபோக்கஸ் வந்து எங்கே இருக்கணும்னா, இந்த சப்ளைலேருந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி இந்த டிமாண்டுக்கு வர்றது தான் உங்களோட நீங்கள் பார்க்குற விஷயமா இருக்கும். அப்படி இந்த சப்ளை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃப்ளிப்பில் இருந்து என்ட்ரி வந்து பைக்கு போட்டுக்கலாம். பை வந்து எங்கே வரைக்கும் போடலான்னா, இந்த சப்ளை வரைக்கும் போடலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வொர்த் இட் அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து தோன்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோனால உங்களுக்கு ஏதாவது வந்து நாலேஜ் கிடைக்குது அப்படின்னா வொர்த் இட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேசலாம், ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பார்த்துடலாம். ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஏன்னா மூமெண்ட் அப்படின்றது நடக்கலை. ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்றது மட்டும் சொல்லிடலாம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் இந்த சப்ளைலேருந்து நமக்கு செல் இருக்குது அப்படின்னு சொன்னோம். மார்க்கெட் வந்தால் நமக்கு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷனும் கொடுத்தான், செல்லும் போனோம். நமக்கு இந்த இடத்துல பிரேக் ஈவனும் ஹிட் ஆச்சு. நம்ம கேபிட்டலில் சேவ் பண்ணோம், லாஸ் பண்ணலை.
இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சப்ளைலேயே மார்க்கெட் வந்து நின்னுட்டு இருக்கான். 4 ஹவர் சப்ளைலேயே. ஓகேங்களா? ஸோ 4 ஹவர் சப்ளைலேயே மார்க்கெட் வந்து ஸ்டே ஆயிட்டான். நின்னுட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ நான் பார்த்த வரையிலும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க இங்க இந்த சப்ளைல கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு கன்சால்டேஷன் பேஸுக்கு போயிட்டான். ஸோ இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்திருக்கு. எடுத்துட்டு அப்புறமா மேல வந்து மார்க்கெட் வந்து மேல இவ்வளோ ஹை வந்து போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எகைன் கன்சால்டேஷன் பண்ணலாம். இல்லன்னா மேல போய் இந்த சப்ளைய எடுத்துட்டு கீழ வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்ததுக்கு 15 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் என்ட்ரி மார்க்கெட் குடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்மேஷன் என்ட்ரி நமக்கு இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கன்சால்டேஷன் ஃபுல்லாவே நமக்கு என்னவா இருக்குன்னா, ஒரு லிக்விடிட்டி ஜோனா இருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு கன்சால்டேஷன்ல போயிட்டான். ஒரு சைடு வேவ்லயே போயிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கீழ இறங்குறதுக்கு பவர் இல்ல. அப்போ மேல போறதுக்கும் பவர் இல்ல. அப்போ என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டிமாண்ட்ல இருந்து மேல இங்க டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுத்து மேல போயிட்டு, இந்த சப்ளை இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. இந்த சப்ளை இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த சப்ளைல இருந்து மார்க்கெட் கீழ செல் ஆகுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ 4 ஹவர்னுடைய 4 ஹவர்னுடைய ஒரு சப்ளை வந்து இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைல இருந்து மார்க்கெட் செல் ஆகுறதுக்கு பாசிபிள் இருக்கு. இப்போ இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்து பிரைஸ் வந்து மேல போறான். போயிட்டு கீழ வரான் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். இப்போ இங்க இருக்கும். ஸோ இந்த டிமாண்ட்லேருந்தே கண்ட்ரோல் எடுக்கலாம். இல்லைன்னா கண்ட்ரோல் எடுக்காமலே போறான். ஏதோ ஒண்ணு பண்றான். ஓகேங்களா? ஒண்ணு சப்ளைக்கு போயிட்டு கீழ வரான். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கு. கண்ட்ரோல் எடுத்திருக்கு. கீழ வந்திருக்கு. இந்த லோவ ஹிட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? லோவ ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் கரெக்ட்டா தான் ஆப்பரேட் ஆயிருக்கு. ஆனா, நம்ம தெரியாம இந்த இடத்துக்குள்ள போயிட்டு மாட்டிட்டு எஸ்எல் வாங்கிருவோம். ஸோ இந்த மாரி நம்ம வரணும்னு தான் இந்த மாரி ஒரு கன்சல்டேஷன், இந்த மாரி எஸ்எல் ஹண்ட் இந்த மாரிலாம் பண்றான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரே ஒரு பிரேக் ஈவனோட நிறுத்திக்கிட்டேன் என் ட்ரேட. நான் பண்ணவே இல்ல. டிஸ்கார்ட்லயும் நான் குடுக்கல. ஸோ இந்த மாரி ஒரு பேஸ் இந்த மாரி கிரியேட் ஆன உடனே ஏன்னா இப்ப சப்ளைல வந்து கண்ட்ரோல் எடுத்தானா, ஒண்ணு கீழ போணும். இல்லாட்டி பிரேக் பண்ணிட்டு மேல போணும். ஓகேங்களா? இவன் கீழயும் போல, சப்ளைவையும் ஃபெயிலியர் பண்ணிட்டு, பாடி குளோஸ் பண்ணிட்டு, ஃபெயிலியர் பண்ணிட்டு, மேலயும் போகாம ஒரே இடத்திலேயே சுத்திட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து கிடைக்கல. ஓகேங்களா? கோல்டுக்கு வந்து அந்த கேரக்டருக்கு வந்து இன்னும் எந்த ப்ரெஷரும் வந்து கிடைக்கல. ஸோ என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? இங்க ஒரு டிமாண்ட் பெண்டிங்ல இருக்கு. ஓகேங்களா? 15 மினிட்ஸ் டிமாண்ட். ஸோ இந்த டிமாண்ட்ல ஒண்ணு கண்ட்ரோல் எடுக்கணும். இல்லன்னா ஃபிளிப் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி கண்ட்ரோல் எடுத்தானா, இந்த சப்ளைக்கு வருவான். ஓகேங்களா? இந்த சப்ளைக்கு வந்துட்டு கீழ செல் ஆவான். ஸோ இங்க கண்ட்ரோல் எடுக்கும்போது இந்த கண்ட்ரோல் எடுக்கும்போது இன்னொரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த லோ ஹண்ட் ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லிக்விடிட்டி இது. ஓகேங்களா? லோ ஹண்ட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல டைரக்ட் என்ட்ரி போறது வந்து சஜஷனபிள் இல்ல. ஆ பார்த்துக்கங்க நீங்களே. ஸோ இந்த லோவ ஹண்ட் பண்ணிட்டு இங்க மேல போயிட்டு எகைன் கீழ வரலாம். ஸோ இது ஓவரால் லிக்விடிட்டி ஹண்ட் எஸ்எல் வந்து எஸ்எல் அப்புறம் மேனிபுலேஷன்ஸ் இந்த மாரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட டார்கெட் நம்மளோட என்ன சொல்றது? நம்மளோட பிளான் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2டே விஷயம். ஒண்ணு இந்த டிமாண்ட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஆனா இந்த டிமாண்ட்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த இம்பேலன்ஸுக்கு வந்திருக்கு. இந்த இம்பேலன்ஸ்ல இருந்து மார்க்கெட் மேல போய் க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? மேல போயிருக்கான். ஸோ அப்போ இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? வேற வழி இல்ல. ஸோ இந்த டிமாண்ட்ல கண்ட்ரோல் இந்த டிமாண்டுக்கு வந்தா தான் கண்ட்ரோல் எடுத்தா பை வந்து போலாம். எங்க போலாம்? இந்த சப்ளை வரைக்கும் பை வந்து கண்டிப்பா போகும். அப்போ இந்த சப்ளைல இருந்து செல்லிங் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைல செல்லிங் வந்து இருக்கு.
அப்படி செல் ஆச்சுன்னா இந்த லோ வரைக்கும் செல் ஆகும். இந்த டிமாண்ட் வரைக்குமே போகும். ஆனால் அது நமக்கு தேவையில்ல. இந்த லோ வரைக்கும் செல் ஆகும்ன்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட் அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே போய் ரியாக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை மனசில் வச்சு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆல் டைம் ஹை போனாலும் சரி, எங்கே போனாலும் எது பண்ணாலும் சரி, நம்ம வந்து பிரேக் ஈவன் பண்ணுறது மஸ்ட்டு. ஓகேங்களா? பிரேக் ஈவன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதுதான் வந்து நம்ம கேபிட்டலை வந்து சேவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் மூமெண்ட் நடந்ததுக்கப்புறம் வீடியோ வந்து போடலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ எந்த கண்டிஷனும் நடக்கலை. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோனால ஏதாவது உங்களுக்கு கற்றுக்கிட்டீங்க, ஏதாவது உங்களுக்கு தெரியுது, ஏதாவது லேர்னிங் இருக்குது அப்படின்னா, திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.